மிகில்வேல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 2 சாப்டர் 2 மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ்னால் தமிழில் வந்து சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் வேல்யூ, அதாவது பையோட வேல்யூ என்னென்னா 3.14. இது வந்து அக்யூரேட் வேல்யூ கிடையாது, அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ இப்போ இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த சென்டர்லேருந்து போகிற இந்த அளவு வந்து ரேடியஸ். இது என்ன சொல்லுவாங்கன்னா ரேடியஸ், ஷார்ட்டாக ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த ஃபுல் லென்த்து, அதாவது இந்த பாயிண்ட், இந்த ஃபுல் லென்த்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டயாமீட்டராக ஷார்ட்டாக டின்னு சொல்லி மார்க் பண்ணுவாங்க. ஸோ சென்டர்லேருந்து போகிற இந்த அளவை ரேடியஸ் சொல்லுவாங்க. இந்த சர்க்கிளோட இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண அதுதான் டயாமீட்டர். இந்த சுற்றி உள்ள இந்த அளவு தான் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இது எப்படி ஷார்ட்டாக சொல்லுவாங்கன்னா சி அப்படி சொல்லுவாங்க. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் ஈக்குவல், அதாவது சி சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் 2πr யூனிட்ஸ். அதாவது ரேடியஸ், இந்த ரேடியஸ் கொடுக்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, சர்க்கம்ஃபரன்ஸ் சி ஈக்குவல் டு பை டி. அதாவது டயாமீட்டர் கொடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ரேடியஸ் கொடுத்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, டயாமீட்டர் கொடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. இப்போது உங்களுக்கு ஆரோட வேல்யூ தெரியும், ஆனால் டியோட வேல்யூ தெரியாது அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆரோட வேல்யூ 6 இருந்தால் டியோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 2r. இதுதான் ஃபார்முலா. ஸோ 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ. ஸோ 2 6 ஆர் 12, அதாவது இதோட மடங்கு டபுளாக இருக்கும். ஸோ ஆரோட வேல்யூ 6 இருந்துச்சுன்னா டி டயாமீட்டரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா டி ஈக்குவல் 2r, அதாவது 2 இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ 2 இன்ட்டு 6 12. இதே டயாமீட்டரோட வேல்யூ டி இஸ் ஈக்குவல் 6 நார்மலாக அஸ்யூம் பண்ணிக்கிறது. இந்த வேல்யூ கொடுத்தாங்கன்னா ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா r இஸ் ஈக்குவல் டி பை 2. அதாவது ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்குற டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணணும். 6/2, 1 2s are 2, 3 2s are 6. ஸோ ஆரோட வேல்யூ இஸ் ஈக்குவல் 3. ரேடியஸ் கொடுத்து டயாமீட்டர் கேட்டால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், டயாமீட்டர் கொடுத்து ரேடியஸ் கேட்டால் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டி ஈக்குவல் 2r, ஆர் ஈக்குவல் டி பை 2. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சாப்டருக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்ன, ரேடியஸ்னால் என்ன, டயாமீட்டர்னா என்ன, அதுக்குரிய ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதை யூஸ் பண்ணி எப்படி சம்ஸ் போட்டுன்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.1, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் இன் தி ஃபாலோயிங் டேபிள் ஃபார் சர்க்கிள்ஸ் வித் ரேடியஸ் ஆர், டயாமீட்டர் டி அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் சி. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ்லேருந்து டயாமீட்டர் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேடியஸும் டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒனில் டயாமீட்டர் கொடுத்து ரேடியஸும் சர்க்கம்ஃபரன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.1ல் ஃபஸ்ட்டு செம்ம நம்ம ஷார்ட் எழுதிக்கிட்டேன். ரேடியஸ் கொடுத்துருந்தாங்க, ரேடியஸ் ஆர் ஈக்குவல் 15 சென்டிமீட்டர். ஸோ என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, டயாமீட்டரும் சர்க்கம்ஃபரன்ஸும், டயாமீட்டர் டியும் சர்க்கம்ஃபரன்ஸ் சியும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரேடியஸ் கொடுத்து டயாமீட்டர் கேட்டால் என்ன ஃபார்முலா 2r. ஸோ டி இஸ் ஈக்குவல் 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன 15. ஸோ 2 இன்ட்டு 15 13. அப்போ டயாமீட்டரோட வேல்யூ என்ன 30. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஷார்ட்டாக சி போட்டுக்கலாம், இஸ் ஈக்குவல். ஸோ நமக்கு ரேடியஸும் தெரியும், டயாமீட்டரும் தெரியும். ஸோ சி ஈக்குவல் 2πr ஃபார்முலாவும் போடலாம், இல்லை பை டி ஃபார்முலாவும் போடலாம். நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ரேடியஸ் தான் கொடுத்துருந்தாங்க கொஷினில். ஸோ நம்ம 2πr ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம், 2πr யூனிட்ஸ். ஸோ 2 இன்ட்டு பையோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன பார்த்தோம் 3.14 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன 15. ஸோ பையோட வேல்யூ வந்து 3.14 போடலாம், ஆர் 22/7. இந்த ரெண்டு வேல்யூவில் எந்த வேல்யூ வேணாலும் போடலாம். 22/7 நீங்கள் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். அதை தான் ஷார்ட்டாக இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா.
2 into 15 30 into 3.14. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் 30யும் 3.14 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெசிமல்ஸை கன்சிடர் பண்ணாமல் நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். 30 இருக்குது. ஸோ லாஸ்ட் 0 போட்டுக்கலாம். நான் 3ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 3s are 12 பேலன்ஸ் 1 1 3s are 3 + 1 4 3 3s are 9. ஸோ இந்த ஒரு 0 லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ 2 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம 2 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சிடலாமா? ஸோ என்ன ஆன்சர் வருது 94.20 யூனிட்ஸ். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் C = 94.20 யூனிட்ஸ். சப்டிவிஷன் நம்பர் 2 சர்க்கம்ஃபரன்ஸ் C is equal 1760 சென்டிமீட்டர். இங்கே சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேடியஸும் டயாமீட்டரும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது C = /d இந்த ஃபார்முலாவும் போடலாம், இல்லை C = 2πr இந்த ஃபார்முலாவும் போடலாம். ஸோ நம்ம C = /d இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ சியோட வேல்யூ என்ன 1760 is equal பையோட வேல்யூ என்ன 22/7 இன்ட்டு டியோட வேல்யூ தெரியாது. ஸோ டி போட்டுக்கலாம். இப்போ டியோட வேல்யூ நமக்கு வேணும். அப்போ டி = 1760 இன்ட்டு டிவைடில் உள்ள 7 அந்த சைட் போகும்போது மல்டிப்ளையில் போயிடும் டிவைடட் பை 22 ரெசிப்ரோக்கரில் போயிடும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? 11 2s are 22 8 2s are 16 பேலன்ஸ் 1 8 2s are 16 இந்த ஒரு 0 அப்படியே போட்டுக்கலாம். 1 11s are 11 8 11s are 88. ஸோ இந்த ஒரு 0 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது D is equal 80 into 7. ஸோ 80 into 7 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 8 7s are 56 இந்த ஒரு 0. ஸோ டயாமீட்டர் வேல்யூ என்ன 560. ஸோ இப்போ டயாமீட்டர் கிடச்சிச்சு. நமக்கு என்ன வேல்யூ வேணும் ஆரோட வேல்யூ வேணும். டயாமீட்டர் கொடுத்து ஆரோட வேல்யூ கேட்டால் என்ன ஃபார்முலா R is equal D/2. ஸோ 560 divided by 2 1 2s are 2 2 2s are 4 பேலன்ஸ் 1 16 ஆயிரும் 8 2s are 16 இந்த ஒரு 0 அப்படியே இருக்கும். ஸோ ஆரோட வேல்யூ என்ன R is equal 280 மீட்டர். ஓகேவா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்து டயாமீட்டர் ரேடியஸும் கேட்டால் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். சப்டிவிஷன் நம்பர் 3 டயாமீட்டர் is equal 24 மீட்டர். ஸோ டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம், சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க 24 மீட்டர். ஸோ R = D/2. ஸோ 24 divided by 2 1 2s are 2 1 2s are 2 2 2s are 4. ஸோ 12 மீட்டர். நமக்கு இப்போ ரேடியஸும் தெரியும் டயாமீட்டர் தெரியும். நெக்ஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ ரெண்டுமே தெரியும். நீங்கள் எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ /d ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் C = /d. ஒவ்வொரு சமுக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ் நீங்கள் எழுத வேண்டாம், ஷார்ட்டாக சீனே போட்டுக்கலாம். ஸோ C = 22/7 இன்ட்டு 24. ஸோ 7 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? 7 டேபிளால் என்ன செய்ய முடியாது, கேன்சல் பண்ண 1 7s are 7 3 7s are 21 தான் வரும். நமக்கு பேலன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இல்லை என்ன பண்ணலாம், இந்த 22/7க்கு பதிலாக நம்ம 3.14 போட்டுக்கலாம். நான் கேன்சல் பண்ண முடியும்னு சொல்லி இந்த 7 போட்டேன், ஆனால் இது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 22/7க்கு பதிலாக 3.14 போட்டுக்கலாம் இன்ட்டு 24. ஸோ இப்போது மல்டிப்ளை பண்ணலாமா? 3 1 4 24. நான் டெசிமல்ஸை கன்சிடர் பண்ணலை, நார்மல் நம்பர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். லாஸ்ட்டாக பாயிண்ட் வச்சுக்கலாம். 4 4s are 16 பேலன்ஸ் 1 1 4s are 4 + 1 5 4 3s are 12 2 4s are 8 1 2s are 2 3 2s are 6. ஸோ 6 13 3 பேலன்ஸ் 1 ஸோ 5 7. நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு 75/36. ஸோ 2 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்போ 75.36 மீட்டர். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் C is equal 75.36 மீட்டர். Second question, diameters of different circles are given below, find their circumference. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். டயாமீட்டர் கொடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டால் C is equal /d இந்த ஃபார்முலா மட்டும்தான். ஓகேவா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் C is equal பையோட வேல்யூ என்ன 22/7 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 70. ஸோ 1 7s are 7 10 7s are 70.
ஸோ என்ன இருக்குது 22 into 10. ஸோ C is equal 220 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். இதே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பையோட வேல்யூ என்ன 22/7 ஆர் 3.14. ஸோ இங்கே 22/7 தான் போடணுமா? இல்லை, பையோட வேல்யூக்கு பதிலாக C is equal 3.14 போட்டுக்கலாம் இன்ட்டு 70. ஸோ இங்கே ஏன் நான் இந்த வேல்யூ போட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 1 7s are 7, 10 7s are 17 போட்டு ஈஸியாக மல்டிப்ளை பண்ணி ஒரே ஸ்டெப்பில் போட்டோம். ஆனால் இங்கே பையோட வேல்யூக்கு பதிலாக 3.14 போட்டால் என்ன ஆகும்? எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. இந்த பெரிய நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கணும். இதெல்லாம் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம், அதுக்காக இந்த வேல்யூ எடுத்தேன். ஸோ 3.14ஐயும் 70 மல்டிப்ளை பண்ணுங்கள், சேம் ஆன்சர் தான் வரும். 314 ஒரு 7, 4 7s are 28 balance 2, 1 7s are 7 plus 2 9, 3 7s are 21. ஸோ இந்த பேலன்ஸ் ஒரு 0 இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். இப்போ 2 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 219.80. இங்கே 219 வந்திருக்கு, நமக்கு இங்கே 220 வந்திருக்கு. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே இருந்தால் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவோம்ல, அதனால் ஆட் பண்ணி 220 நமக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே நீங்கள் 219.80வும் போடலாம், ஆர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5ஓட அதிகமாக இருக்குது, ஸோ நீங்கள் ஆட் பண்ணி 220 கூட போட்டுக்கலாம். எந்த வேல்யூ போட்டாலும் கரெக்டு தான். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த நம்பர்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சப்டிவிஷன் நம்பர் 2, D = 56 மீட்டர். இதுவும் அதே மெத்தட் தான். டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. டயாமீட்டர் கொடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டால் C is equal by D. ஸோ C is equal பையோட வேல்யூக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம் இன்ட்டு 56. 1 7s are 6, 1 7s are 7, 8 7s are 56. ஸோ 22 into 8, 2 8s are 16, balance 1, 2 8s are 16 plus 1 17. ஸோ 176 மீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் C is equal 176 மீட்டர். பைக்கு பதிலாக 22/7 போட்டாலும் இந்த ஆன்சர் தான் வரும், 3.14 போட்டாலும் இந்த ஆன்சர் தான் வரும். சப்டிவிஷன் நம்பர் 3, D is equal 28 millimeter. ஸோ அதே மாதிரி தான் சர்க்கம்ஃபரன்ஸ் C is equal by D. ஸோ C is equal பையோட வேல்யூ 22/7 into 28. ஸோ 1 7s are 7, 4 7s are 28. ஸோ 22 into 4, 2 4s are 8, 2 4s are 8 millimeter. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் C is equal 88 millimeter. Question number 3, find the circumference of the circles whose radius are given below. செகண்ட் கொஷனில் என்ன பண்ணியிருந்தாங்க? டயாமீட்டர் கொடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டாங்க. தேர்ட் கொஷினில் ரேடியஸ் கொடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ரேடியஸ் கொடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டால் என்ன ஃபார்முலா? C is equal 2πr units. ஸோ C is equal 2 into பையோட வேல்யூ என்ன? 22/7 into 49, ஆரோட வேல்யூ 49. 1 7s are 7, 7 7s are 49. ஸோ 2 into 22 into 7. ஸோ 2 into 22, 44 into 7. ஸோ 44 into 7, 4 into 7, 28, 8, balance 2, 4 into 7, 28 plus 2, 30. ஸோ 30 சென்டிமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் C is equal 308 சென்டிமீட்டர். இங்கே அதே மாதிரி தான், பைக்கு பதிலாக 22/7 போடலாம், 3.14 போட்டுக்கலாம். சப்டிவிஷன் நம்பர் 2, 91 millimeter. ஸோ C is equal 2πr units. ஸோ C is equal 2 into 22/7 into 91. 1 7s are 7, 9ல் 1 7 இருக்குது, பேலன்ஸ் 2 இருக்குது, ஸோ 21 ஆயிரும். 3 7s are 21. ஸோ 2 into 22 into 13. ஸோ 2 into 22 மல்டிப்ளை பண்ணால் 44 into 13. ஸோ 44ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 44 13, 4 3s are 12, balance 1, 4 3s are 12 plus 1 13, 1 4s are 4, 1 4s are 4, 2 7 5. So the answer is 572 millimeter. Circumference C is equal 572 millimeter. Question number 4. The diameter of a circular well is 4.2 meter. What is its circumference? So fourth question,
செகண்ட் கொஷினும் ஒரே மாதிரி தான். ஆனால் அங்கே நம்பர்ஸில் கொடுத்துருந்தாங்க, இங்கே சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த வெல்லோட டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 4.2 மீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்குலர் வெல் இஸ் ஈக்குவல் 4.2 மீட்டர். டயாமீட்டர் நம்ம எந்த லெட்டரால் மார்க் பண்ணுவோம், டி. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் எந்த லெட்டரால் மார்க் பண்ணுவோம், சி. ஸோ ஷார்ட்டாகவே போட்டிருந்தேன். சி இஸ் ஈக்குவல் டயாமீட்டர் கொடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டால் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, பை டி யூனிட்ஸ். ஸோ சி இஸ் ஈக்குவல் பையோட வேல்யூ என்ன, 22/7 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன, 4.2. ஸோ இப்போ கேன்சல் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணவே பண்ணாதீங்க. வெறுமனே 42 இருக்குன்னு மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 1 7s are 7, 6 7s are 42. ஓகேவா. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம பாயிண்ட் வைக்க போகிறோம். 1 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வைக்க போகிறோம். நமக்கு இருக்கிறதே ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாமா. அப்போது ஆன்சர் என்ன, 0.6. ஸோ 22 இன்ட்டு 0.6. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா, 22 0 6. அந்த வேல்யூ அப்படியே எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். 6 2s are 12, பேலன்ஸ் 1. 6 2s are 12 + 1 13. ஸோ 0 0 2 3 1. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வருது, 132. ஸோ இப்போது 1 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கலாமா. அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் சி இஸ் ஈக்குவல் 13.2 மீட்டர். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் 13.2 மீட்டர். Question number 5. The diameter of a bullock cart wheel is 1.4 meter. Find the distance covered by it in 150 rotations. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, அந்த வீலோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அதை எழுதிக்கலாம். டயாமீட்டர் டி இஸ் ஈக்குவல் என்னது கொடுத்துருக்காங்க, 1.4 மீட்டர். ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, 150 ரொட்டேஷன்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் சி இஸ் ஈக்குவல், டி கொடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டால் பை டி. ஸோ சி இஸ் ஈக்குவல் 22/7 இன்ட்டு டியோட வேல்யூ 1.4. லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரி தான். அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாதீங்க. 1 7s are 7, 2 7s are 14. ஸோ இப்போ ஒரு டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வைக்க போகிறோம். நமக்கு ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ 0.2னே வச்சுக்கலாம். 22 இன்ட்டு 0.2 மல்டிப்ளை பண்ணலாம். 22 0 2. 2 2s are 4, 2 2s are 4, 0 0. ஸோ 4 4 0. நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, 44 வந்திருக்கு. ஸோ 1 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வைக்க போகிறோம். அப்போ 4.4 மீட்டர். அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ்னால் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், சுற்றளவுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சுற்றுக்கு 1.4 மீட்டர்னால் என்ன கேட்குறாங்க, 150 ரொட்டேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் கவர்டு பை 1 ரொட்டேஷன்ஸ். ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு சுற்றுக்கு தான் இந்த வேல்யூ. டிஸ்டன்ஸ் கவர்டு பை 1 ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் 4.4 மீட்டர். நமக்கு என்ன கேட்குறாங்க, 150 ரொட்டேஷன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்டு பை 150 ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் 150 இன்ட்டு 4.4. மல்டிப்ளை பண்ணலாமா. இந்த 0 கன்சிடர் பண்ணாதீங்க. 15ஐயும் 44ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 4s are 20, 0 balance 2, 1 4s are 4 plus 2 6, 5 4s are 20 balance 2, 1 4s are 4 plus 2 6, 0 6 6. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வருது, 660. இந்த ஒரு 0 விட்டுருந்தோம்ல, அதையும் போட்டுக்கலாமா. ஸோ இப்போ நம்ம எத்தனை டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வைக்க போகிறோம், ஒரே ஒரு டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வைக்க போகிறோம். ஸோ வச்சா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 660 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்டு பை 150 rotations is equal 660 மீட்டர். Question number 6. A ground is in the form of circle whose diameter is 350 meter and athlete makes 4 revolutions. Find the distance covered by the athlete. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கிரவுண்ட் வந்து சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது. அதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 350 மீட்டர். 6th கொஷினும் 5th கொஷினும் ஒரே மாதிரி தான். அந்த கொஷின் டைப் தான் சேஞ்ச் ஆகிருக்கு தவிர மாடல்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டயாமீட்டர் கொடுத்துருக்க டயாமீட்டர் எழுதிக்கலாமா. டயாமீட்டர் டி என்ன கொடுத்துருக்காங்க, 350 மீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டயாமீட்டர் கொடுத்தா பை டி ஃபார்முலா தான். ஸோ 22/7 இன்ட்டு 350. 1 7s are 7, 5 7s are
35, இது ஒரு 0 அப்படி போட்டுக்கலாம். ஸோ 22 into 50. ஃபஸ்ட்டு இந்த 0 கன்சிடர் பண்ணாதீங்க. 5 2s are 10, 0 பேலன்ஸ் 1. 5 2s are 10 plus 1, 11. இப்போ இந்த 0 போட்டுக்கலாமா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் C is equal 1100 மீட்டர். ஸோ அந்த அத்லெட் வந்து ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாருன்னா 1100 மீட்டர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4 ரெவல்யூஷன்ஸ், 4 ரவுண்ட்ஸ் போகிறாரு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 4 ரவுண்ட்ஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் covered by 1 revolution is equal 1100 meter. இப்போ நமக்கு என்ன வேணும்? distance covered by 4 revolutions is equal 1100 into 4. So multiply பண்ணலாமா? 4 into 0 0, 4 into 0 0, 4 ones are 4, 4 ones are 4. So 4400 meter. So distance covered by 4 revolutions is equal 4400 meter. Question number 7. A wire of length 1320 cm is made into circular frame of radius 7 cm each. How much frames can be made? ஒரு வயரோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? 1320. அதை வந்து குட்டி குட்டி சர்க்குலர் ஃப்ரேமாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அதோட ரேடியஸ் என்னவா இருக்குது அப்படின்னா 7 சென்டிமீட்டராக இருக்குது. அப்படி ஃபார்ம் பண்ணால் இந்த லென்த்தை உள்ள அந்த வயரை எத்தனை ஃப்ரேம் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த வயரோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? 1320 சென்டிமீட்டர். ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 7 சென்டிமீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ரேடியஸ் கொடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டால் ஃபார்முலா என்ன? 2πr is equal 2 into பையோட வேல்யூ 22/7 into ஆரோட வேல்யூ 7. 7 7 கேன்சல். ஸோ 2 into 22 is equal 44 சென்டிமீட்டர். அப்போ ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? 44 சென்டிமீட்டர். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? how many frames can be made? therefore number of frames made is equal length of the wire divided by circumference. So length of the wire என்ன இருக்குது? 1320 divided by circumference என்ன? 44. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 into 22 44. ஸோ 6 2s are 12, பேலன்ஸ் 1, 6 2s are 12. இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். இப்போது 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 11s are 22, 6 11s are 66. இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். 1 2s are 2, 32s are 60. So therefore number of frames can be made 30. அப்போ எத்தனை ஃப்ரேம் மேட் பண்ண முடியும்? 30 frames உருவாக்க முடியும் அந்த லென்த் உள்ள வயரால். Question number 8. A rose garden is in the form of circle of radius 63 meter. The gardener wants to fence it all the rate of rupees 150 per meter. Find the cost of fencing. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த கார்டன் வந்து சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது. அதோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபென்சிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மீட்டருக்கு 150னா மொத்தம் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் இஸ் ஈக்குவல் 63 மீட்டர். இந்த எக்ஸசைஸ் 2.1 ஃபுல்லாகவே நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். அது 2 டைப்பாக கண்டுபிடிப்போம். ரேடியஸ் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கணும், டயாமீட்டர் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் கொடுத்ததால 2πr. ஸோ 2 into 22/7 into ஆரோட வேல்யூ 63. ஸோ 1 7s are 7, 9 7s are 63. 2 into 22 into 9. ஸோ 2 into 22 44 into 9. ஸோ 9 4s are 36, balance 3. 9 4s are 36 plus 3 39. ஸோ 396 மீட்டர். காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் பெர் மீட்டர், ஒரு மீட்டருக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா rupees 150. நமக்கு வந்திருக்குது 396 மீட்டர். ஸோ காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் 396 மீட்டர் இஸ் ஈக்குவல் 396 into 150. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 396 15. 5 6 are 30, 0, balance 3. 9 5s are 45 plus 3 48, balance 4. 3 5s are 15 plus 4 19, 6 9 3. So 0, 14 4 balance 1, 10 19 balance 1 5.
ஸோ இஸ் ஈக்குவல் 5940 இந்த ஒரு 0 ஓகேவா. ஸோ அப்போது 396 மீட்டருக்கு பென்சிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரேட் ஆகுது 59,400. ஸோ இதோட எக்ஸசைஸ் 2.1 ஓவர். நெக்ஸ்ட்டு கிளாஸில் எக்ஸசைஸ் 2.2 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.